மக்களை வணக்கம். நான் உங்கள் சிபின். 1947 2025 வரை நம்முடைய தமிழகத்தின் கவர்னர்களாக பணியாற்றியவர்களின் பெயர் பட்டியலை இந்த பகுதியில் பார்ப்போம். 1947 நம்முடைய நாடு விடுதலை அடைந்த சமயத்தில் சென்னை மாகாணத்தின் கவர்னராக பணியாற்றி கொண்டிருந்தவர் லெப்டினன்ட் ஜெனரல் ஆர்ச்சிபால்ட் எட்வர்ட் நை. இவர் இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர். 1946 1948 வரை நம்முடைய சென்னை மாகாணத்தின் கவர்னராக பணியாற்றியிருக்கிறார். 1948 1952 வரை சென்னை மாகாண கவர்னராக பணியாற்றியவர் மகாராஜா குமாரசிங் பவசிங். இவர் சௌராஷ்டிரா பகுதியைச் சார்ந்தவர். 1952 1956 வரை நம்முடைய சென்னை மாகாணத்தின் கவர்னராக பணியாற்றியவர் ஸ்ரீ பிரகாசா. இவர் உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்தவர். 1956 1957 வரை நம்முடைய சென்னை மாகாண கவர்னராக பணியாற்றியவர் ஜான். இவர் கேரள மாநிலத்தைச் சேர்ந்தவர். 1957 1958 பொறுப்பு கவர்னராக பணியாற்றியவர் ராஜமன்னார். இவர் நம்முடைய மெட்ராஸ் ஸ்டேட்டை சேர்ந்தவர். 1958 1964 வரை தமிழகத்தின் கவர்னராக பணியாற்றியவர் விஷ்ணுராம் மேதி. இவர் அஸ்ஸாம் மாநிலத்தைச் சேர்ந்தவர். 1964 மே மாதத்திலிருந்து 1964 நவம்பர் மாதம் வரை நம்முடைய தமிழகத்தின் கவர்னராக பணியாற்றியவர் ஜெய சாமராஜ உடையார். இவர் மைசூர் பகுதியை சார்ந்தவர். 1964 1965 வரை நம்முடைய தமிழகத்தின் பொறுப்பு கவர்னராக பணியாற்றியவர் பி சந்திர ரெட்டி. இவர் ஆந்திர பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவர். 1965 1966 வரை நம்முடைய தமிழகத்தின் கவர்னராக பணியாற்றியவர் மகாராஜா ஜெய சாமராஜ உடையார் பகதூர். இவர் மைசூர் பகுதியைச் சேர்ந்தவர். 1966 1971 வரை நம்முடைய தமிழகத்தின் கவர்னராக பணியாற்றியவர் சர்தார் உஜ்ஜல் சிங். 1971 1976 வரை தமிழகத்தின் கவர்னர் கே சா. இவர் குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவர். 1976 1977 வரை தமிழகத்தின் கவர்னராக பணியாற்றியவர் மோகன்லால் சுகாதியா. இவர் ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவர். 1977 ஏப்ரல் மாதம் சில நாட்கள் தமிழகத்தின் பொறுப்பு கவர்னராக பணியாற்றியவர் கோவிந்த நாயர். கேரள மாநிலத்தை சேர்ந்தவர். 1977 1980 வரை தமிழகத்தின் கவர்னர் பிரபுதாஸ் பட்வாரி. குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவர். 1980 அக்டோபர் 27 1980 நவம்பர் 3 வரை தமிழகத்தின் கவர்னராக பணியாற்றியவர் இஸ்மாயில். தமிழகத்தைச் சேர்ந்தவர். 1980 1982 இந்த இடைப்பட்ட காலத்தில் தமிழகத்தின் கவர்னராக பணியாற்றியவர் சாதிக் அலி. இவர் ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்தவர். 1982 1988 வரை தமிழகத்தின் கவர்னராக பணியாற்றியவர் சுந்தர்லால் குரானா. இவர் டெல்லி மாநிலத்தைச் சேர்ந்தவர். 1988 1990 வரை தமிழகத்தின் கவர்னர் PC அலெக்சாண்டர். இவர் கேரள மாநிலத்தைச் சேர்ந்தவர். 1990 91 இந்த இடைப்பட்ட காலத்தில் தமிழகத்தின் கவர்னராக பணியாற்றியவர் சுர்ஜித் சிங் பர்னாலா. பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்தவர். 1991 1993 வரை தமிழகத்தின் கவர்னராக பணியாற்றியவர் பீஷ்ம நாராயண் சிங். பீகார் மாநிலத்தைச் சேர்ந்தவர். 1993 1996 வரை தமிழகத்தின் கவர்னராக பணியாற்றியவர் சென்னாரெட்டி. ஆந்திர பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்தவர். 1996 டிசம்பரிலிருந்து 1997 ஜனவரி வரை தமிழகத்தின் பொறுப்பு கவர்னராக பணியாற்றியவர் கிருஷன்காந்த். இவர் பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்தவர். 1997 2001 வரை தமிழகத்தின் கவர்னராக பணியாற்றியவர் பாத்திமா பிபி. இவங்க முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி. தமிழகத்தின் முதல் பெண் கவர்னர். இவங்க கேரள மாநிலத்தை சேர்ந்தவங்க. 2001 ஜூலையிலிருந்து 2002 ஜனவரி வரை தமிழகத்தின் பொறுப்பு கவர்னராக பணியாற்றியவர் சி ரங்கராஜன். இவர் நம்முடைய தமிழகத்தை சேர்ந்தவர். 2002 2006 வரை நம்முடைய தமிழகத்தின் கவர்னர் ராம் மோகன் ராவ். இவர் ஆந்திர பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவர். 2006 2011 வரை தமிழகத்தின் கவர்னர் சுர்ஜித் சிங் பர்னாலா. இவர் பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்தவர்.
2011 2016 வரை தமிழகத்தின் கவர்னர் ரோசையா. இவர் ஆந்திர பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்தவர். செப்டம்பர் 2016 இருந்து அக்டோபர் 2017 வரை நம்முடைய தமிழகத்தின் பொறுப்பு கவர்னராக பணியாற்றியவர் சி வித்யாசாகர் ராவ். இவர் தெலுங்கானா மாநிலத்தைச் சேர்ந்தவர். 2017 ஆண்டிலிருந்து 2021 ஆண்டு வரை தமிழகத்தின் கவர்னராக பணியாற்றியவர் பன்வாரிலால் புரோஹித். இவர் மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்தவர். 2021 செப்டம்பர் 18 இன்று வரை நம்முடைய தமிழகத்தின் கவர்னராக பணியாற்றி கொண்டிருப்பவர் RN ரவி. இவர் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்தவர். இதுபோன்று போட்டித் தேர்வுக்கு பயனுள்ள வகையில் நிறைய தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக நம்முடைய சிசை அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.